வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுமா, அல்லது கிரக பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா, எதற்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் திருமண பொருத்தத்தில் தர வேண்டும், அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. திருமண பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டிருந்தால் ஜாதக கட்டமே நம்ம எழுதியிருக்க வேண்டாம். நட்சத்திரங்கள் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே அப்போ இது பொருத்தமாக இருக்குமான்றதை நம்ம கணிச்சு விடலாம். ஏனென்றால் இந்த நட்சத்திரத்திற்கு மற்றொரு நட்சத்திரம் எதிராக இருக்கா, இல்லை நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வேறு எந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டாமே. ஏன் பிறப்பில் இருக்கக்கூடிய லக்கணம் என்ன, பிறப்பு ராசி கட்டம் எப்படி இருக்குது, ஜாதகருக்கு என்ன தசா இப்போ நடந்துட்டுருக்கு, கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி ஜாதகருக்கு எப்படி இருக்குது, இப்படி பல விதத்தில் ஒரு ஜாதகத்தை அலசி ஒரு திருமண பொருத்தத்தில் ஏன் சேர்க்க வேண்டும். அப்போ நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் மிக முக்கியமான பொருத்தம் என்றால் என்ன நட்சத்திரம் கேட்டு நம்ம திருமணத்தை செய்து வைத்து விடலாமே. ஏன் அதை மாதிரி செய்கிறது கிடையாது. சிலர் இன்னும் நட்சத்திர பொருத்தங்களுக்கு மட்டும்தான் மிகவும் அதிகமான முக்கியத்துவம் தருகின்றார்கள். இந்த நட்சத்திர பொருத்தங்களை தசவீத பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். தசம் என்றால் 10. அந்த 10 பொருத்தங்களுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களும் இன்னும் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் 10 பொருத்தங்கள் கிடையாது, 16 பொருத்தங்களுக்கு மேற்பட்ட பொருத்தங்கள் இருந்தது. காலப்போக்கில் அது அப்படியே குறைந்து இப்போ 10 பொருத்தங்களாக வந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட இந்த 16 பொருத்தங்களில் இந்த 10 பொருத்தத்தை தவிர இருக்கக்கூடியவை பட்சி பொருத்தம், ஆய பொருத்தம், பூத பொருத்தம், நாடி பொருத்தம், கணித பொருத்தம், ஜாதி பொருத்தம். இந்த பொருத்தங்களும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இந்த ஜாதி பொருத்தம் அப்படிங்கிறது அஸ்வினியிலிருந்து 27வது நட்சத்திரமான ரேவதி வரைக்கும் சில நட்சத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட ஜாதி வகையாக வச்சுருந்தாங்க. எப்படி மனிதர்களுக்கு ஜாதி இருக்கோ அதே மாதிரி சில நட்சத்திரங்களுக்கும் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சார்ந்தது அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அதே குறிப்பிட்ட அதற்கு பொருந்தக்கூடிய சமமான ஜாதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டும்தான் பொருந்தும் என்ற விதியும் இருந்தது. இந்த விதிகள் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. அதே போல பூத பொருத்தம் என்பது 27 நட்சத்திரங்களையும் 5 பூதங்களாக பிரித்து வைத்திருந்தார்கள். அதாவது ஆகாயம், நிலம், நீர், அக்னி, வாயு என்ற 5 பூதங்களாக தனித்தனியாக பிரித்து, அப்போ ஒரு குறிப்பிட்ட இப்போ நீர் பூதமாக இருந்தால் அதற்கு நெருப்பு பூதம் எதிராக இருக்கும். அப்போ அது இரண்டும் திருமணத்திற்கு ஏற்புடையது கிடையாது. இப்படி அந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையிலும் நட்சத்திரங்களை பிரித்து அதையும் ஒரு பொருத்தமாக வச்சிருந்தாங்க. அதே போல பட்சி பொருத்தம் இருந்தது. பட்சி என்பது பறவையை குறிக்கக்கூடிய சொல். இந்த பறவைகள் அடிப்படையிலும் 27 நட்சத்திரங்களை பிரித்து வச்சிருந்தாங்க. கருட பட்சி, கோட்டான், காகம், கோழி, மயில், எப்படி நம்ம இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படையிலே சில நட்சத்திரங்களை அப்படியே பிரித்து அதன் மூலமாக இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கா இல்லை ஒத்து போகக்கூடிய நிலை இருக்கான்னு பார்த்து அதன் மூலமாகவும் பட்சி பொருத்தமும் மிக முக்கியமான பொருத்தமாக இருந்தது. இந்த 16 பொருத்தங்களிலிருந்து படிப்படியாக குறைந்து 10 பொருத்தங்களாக இப்போ இருக்கு. அதிலும் மிக முக்கியமான சில பொருத்தங்களை இன்றைய காலகட்டத்தில் 10க்கு ஒரு 6 பொருத்தம் இருக்கு, இல்லை 10க்கு ஒரு 7 பொருத்தத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஜாதகங்களை உத்தமமான பொருத்தங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களாக திருமணத்தில் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த பொருத்தங்கள் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு மேலோட்டமான ஒரு பொருத்தமாக இருக்குமே தவிர ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரக பொருத்தங்கள் தான் மிக முக்கியமான பொருத்தத்தை காட்டும். திருமண பொருத்தம் என்றாலே முதல்ல எடுத்த உடனே நம்ம என்ன விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் ஒரு ஜோதிடர் தருவார். முதல்ல ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது இருவருக்கும் ஆயுள் பொருத்தம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அடுத்தபடியாக புத்திர பாக்கியம் இருவருக்குமே இருக்கா, அந்த புத்திர பாக்கியத்தில் குறைவில்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கா,
தாமதமானாலும் புத்திர பாக்கியம் இருக்கிறதா என்பதையும் கணிப்பாங்க. அடுத்தபடியாக இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் என்பது எப்படி இருக்கு? இந்த அந்யோன்யம் என்பது இருவருக்கும் அந்த திருமண பந்தம் என்பது ஒரு முறிவில்லாமல் செல்லக்கூடிய நிலையாக இருக்கா, இதையும் திருமணத்தில் சேர்த்து தான் பார்ப்பாங்க. இந்த 3 விஷயங்களுமே ஒரு அடிப்படையான திருமண பொருத்தத்திற்கு மிக முக்கியமானவை. இந்த விஷயங்களை எப்படி நட்சத்திர பொருத்தத்தில் நம்மால் கணிக்க முடியும்? எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு அதிகமான ஆயுள் இருக்கு அப்படின்னு எந்த ஜாதகத்திலும் சொல்லப்படவில்லை. அப்போ ஒரு ஜாதகருக்கு தீர்க்காயுள் இருக்கிறதா, இல்லை அவருக்கு ஆயுள் ஏதாவது ஒரு குறை என்பது இருக்கா அப்படின்னு பார்த்து வரக்கூடிய ஒரு பெண்ணிற்கு மாங்கல்ய பலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமண வாழ்க்கையில் சேர்த்து வைத்தால் அந்த பெண்ணினுடைய மாங்கல்ய பலமானது கணவருக்கு ஒரு நல்ல ஆயுள் விருத்தியை தரும். அதனால்தான் மாங்கல்ய பொருத்தத்தை பார்க்கறது. இதை பார்ப்பதற்கு நம்ம நட்சத்திர பொருத்தங்களில் ரஜ்ஜு பொருத்தத்தை அடிப்படையாக எடுப்போம். ரஜ்ஜு பொருத்தம் இருவருக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கிறதா? இந்த பொருத்தம் என்பது ஒரு பொதுவான பொருத்தமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, கணவருக்கு எப்படி ஆயுள் பலத்தை தரக்கூடிய ஒரு விருத்தி தரக்கூடிய இடமான 8ஆம் இடம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்கான்றதை பார்க்கணும். அப்போ 8ஆம் இடத்திற்குரிய அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கார், 8ஆம் இடத்தில் என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கு, 8ஆம் இடத்திற்குரிய அதிபதியின் மீது என்ன கிரகங்களுடைய பார்வை இருக்குது, அப்போ அந்த பெண்ணிற்கு மாங்கல்யம் பலமாக இருக்கிறதா? இதையும் கணித்து தான் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் நல்ல பலமாக இருக்குது, பையனுக்கு ஆயுள் ஏதோ ஒரு குறை என்பது இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய ஜாதகம் மாங்கல்ய பலம் கொண்டது, அப்போ கணவருக்கு நல்ல ஒரு ஆயுள் விருத்தியை தரும் அப்படின்ற ஒரு கணிப்பிற்கு ஒருத்தரால் வர முடியும். அப்போ அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஆயுள் குறைவு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட வரக்கூடிய கணவருடைய ஜாதகத்தில் ஒரு நீண்ட ஆயுள் மனைவிக்கு இருக்கு அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தால் அப்போ அந்த பையனுடைய ஜாதகம் பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆயுள் விருத்தியை தரும். ஆயுள் ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் இருக்கா, தீர்க்காயுள் இருக்கான்னு கணிப்பதற்கு லக்னாதிபதி எங்கு அமர்ந்திருக்கின்றார், இந்த லக்னாதிபதியின் மீது பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதா, சேர்க்கை இருக்கான்றதை பார்க்கணும். அதே போல் ஆயுள் காரகனான சனியினுடைய பலம் என்னன்றதையும் ஜாதகத்தில் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆயுள் விருத்தி இருக்கக்கூடிய ஜாதகரான்றதை முதல்ல கணிக்கணும். இது ஆண் பெண் இருவருக்குமே கணித்து அதன் பிறகுதான் முதல் படியான இந்த ஆயுள் பலம் இருவருக்கும் நல்லபடியாக இருந்தால் தான் அடுத்த விஷயத்தை நோக்கி நம்மளால் ஒரு ஜாதகத்தை கணிக்க வேண்டும். குழந்தை பாக்கியத்தை கணிப்பதற்கு முன்பாக அந்த ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் அவர்களுக்கு அந்த ஆணுக்கு ஆண் தன்மை என்பது இருக்கிறதா, பெண்ணுக்கு பெண் தன்மை என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தில் குறைவு என்பது இருக்கும். குழந்தை பாக்கியம் மட்டும் இருக்குன்னு கணிக்க முடியாது. குழந்தை பாக்கியம் என்பது இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் அவங்க ஜாதகத்தில் இருக்கான்றதை பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் சிலருக்கு ஒரு தாமதமான ஒரு குழந்தை பாக்கியம் என்பது இருக்கும். அப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடான ஒரு விஷயம் அந்த டைமில் நடக்கலாம். ஒரு அபார்ஷன் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கலாம். இதை மாதிரி சில விஷயங்களும் இருக்கும். சிலருக்கு ரொம்ப தாமதமாக கிடைக்கும், இல்லை ஒரு மருத்துவ ஆலோசனை தேவைப்படக்கூடிய ஜாதக அமைப்பாகவும் இருக்கும். இதை அனைத்தும் கணித்து தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு சில காலகட்டங்கள் அவங்களுக்கு தாமதமானாலும் கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குது இல்லைன்றதை கணித்த பிறகே அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு தான் நம்ம திருமண பொருத்தத்தை நம்ம செய்யணும். அடுத்தபடியாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யமான ஒரு திருமண பந்தம், அந்த திருமண பந்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க இருவருமே பயணிப்பாங்களா, ஏதாவது ஒரு பிரிவு தரக்கூடிய அமைப்பு இருக்கான்றதை பார்க்கணும். இந்த அமைப்பை நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு அமைப்பில் ஒரு திருமணத்தில் ஒரு பிரிவு இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் இன்னொருத்தர் அதை விட்டு கொடுத்து அந்த திருமண பந்தத்தை கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருக்கான்றதை பார்க்கணும். திருமண பந்தத்தில் இருவருக்குமே பிரச்சனை இல்லாத நிலை என்பது மிக சரியான ஒரு பொருத்தம். அப்படியே எல்லா ஜாதகங்களும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு சில ஜாதகங்களில் அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரிவு நோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருவருக்குமே இருந்தால் அது திருமணத்தில் சேர்த்து வைக்க முடியாது.
ஏன்னா அந்த திருமண வாழ்க்கை என்பது இருவருக்குள்ளும் புரிதல் இருக்காது, விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை என்பது இருக்காது. அப்போ அந்த திருமண வாழ்க்கை பிரிவு நோக்கி சென்றுவிடும். இந்த அமைப்புகளை நம்ம பார்த்து அதுக்கு பிறகு தோஷ சாமியம், பாவ சாமியம் என்ற ஒரு கணிதத்தை நம்ம திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பார்க்கணும். இந்த தோஷங்கள் எந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் இருக்குது? தோஷத்தை தரக்கூடிய கிரகங்களான பாவ கிரகங்களான சூரியன், சனி, ராகு, கேது மற்றும் செவ்வாய், இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்து தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு செயல்படுத்துகிறது. அதே போல் வரக்கூடிய வரனுக்கும் இந்த பாவ கிரகங்களுடைய வலிமை ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கு, அந்த ஸ்தானத்திற்கு என்ன அமைப்பு படி அந்த தோஷங்கள் அவருக்கு செயல்படும் தெரிந்து கொள்வதற்கு தோஷ சாமியம் அல்லது பாவ சாமிய அட்டவணையை நம்ம கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். இதை போடுகின்ற பொழுது தான் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய தோஷத்தினுடைய அளவு என்பது அதிகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா, சமமாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். இந்த அடிப்படையான இந்த கணக்கிற்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தினுடைய அளவு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தினுடைய அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும். அல்லது இருவருக்குமே சமமாக இருந்தால் அந்த திருமணத்தை செய்து வைக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணினுடைய தோஷத்தை விட ஆணினுடைய தோஷ அளவு மிக குறைவாக இருந்தால் அது திருமணத்திற்கு ஏற்புடையது கிடையாது. இந்த விதிகள் ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதிகள், இன்றைக்கி புதுசாக யார் இதை கண்டுபிடிக்கலை. இது ஏற்கனவே கணித்த விதிகள் தான். அதன்படி ஒரு ஆணினுடைய தோஷ அளவானது பெண்ணினுடைய தோஷத்தை விட அதிகமாக இருப்பது தான் திருமணத்திற்கு ஏற்புடையது. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான ஒரு தோஷத்தினுடைய வீரியத்தை கணிப்பதற்கு, ஏன்னா பார்க்குறதுக்கு நாகதோஷம் இருக்கா இல்லை இருவருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கா இப்படி தான் நம்ம கணிப்போம். ஆனால் இந்த தோஷங்கள் அதனுடைய அளவு என்னன்னு கணிப்பதற்கு கண்டிப்பாக இந்த தோஷ சாமியத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் அதனுடைய அளவு என்ன, அதற்குரிய மதிப்பீடு என்னன்றதை நம்ம கணித்து அந்த தோஷத்தினுடைய ஒரு அளவு இருவருக்குமே சமமான நிலையில் இருந்தால் ஒரு நல்ல பொருத்தம், இல்லை ஆணை விட பெண்ணுக்கு சற்று குறைவாக இருக்கிறது மிக நல்ல பொருத்தம். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது இந்த கிரக பொருத்தம். கிரக பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தின் மீது இன்னொரு ராசி கட்டத்தை சேர்த்து வைத்தால் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது அது எதிர்ப்பாக மாறுமா இல்லை ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்குமான்னு பார்க்கக்கூடியதான் கிரக பொருத்தம். இப்போ ஒரு மீன ராசியில் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றாக சேரும்போது, ஒரு ஆணுக்கு ஒரு ஜாதகத்தில் மீன ராசியில் சுக்கிரன் இருக்கின்றார், அதே போல் பெண்ணுடைய ஜாதகத்திலும் அந்த இடத்தில் ஒரு செவ்வாய் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போ இருவருக்கும் ஒரு நல்ல புரிதல் என்பது இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கொன்று ஈர்ப்பாக செயல்படக்கூடிய கிரகங்கள் செவ்வாயும் சுக்கிரனும். அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் மீன ராசியில் இருக்கிறதுனால அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஜாதகங்கள் இருக்கக்கூடியவங்களை நம்ம சேர்த்து வச்சோன்னா அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் என்பது இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக ரொம்ப அதிகமான ஈர்ப்பு இருக்கக்கூடியவராக விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாமல் இருப்பாங்க. அந்த பிரிதல் என்பது அவங்களுக்குள்ளே இருக்காது. ரொம்ப அந்யூன்யமாக இருக்கக்கூடிய தம்பதியாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு கிரக ஈர்ப்பை தரக்கூடிய கிரகம் என்றால் அது செவ்வாய், ரொம்ப அதிகமான ஈர்ப்பு. அதே மாதிரி இப்போ சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்காருன்னா அதே கட்டத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் இருந்தாலும் ரொம்ப அதிகமான ஈர்ப்பு என்பது அவங்களுக்குள்ளே இருக்கும். சில கிரகங்கள் எதிர்ப்பாகவும் செயல்படும், சில கிரகங்கள் ஈர்ப்பாக, அதாவது ஈர்ப்பு என்றால் ஒரு காந்தத்தை போல அவங்களுக்குள்ள அந்த ஈர்ப்பு விசை என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை நம்ம கணிப்பதற்கு கண்டிப்பாக ராசி கட்டத்தை தான் பார்க்கணும். திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய பொருளாதார நிலை என்பது கூடுமா இல்லை இருக்கக்கூடிய நிலை என்பது குறையக்கூடிய அமைப்பு இருக்கா, கௌரவம் புகழ் இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய நிலை என்பது இருக்கா. அதே போல் சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முக்கியமாக ஒரு மாமனார் மாமியாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு இருக்கா. இந்த பெண் வந்த பிறகு மாமனாருக்கு ஏதாவது ஒரு உடல்நலத்தில் பிரச்சனை வருமா, இல்லை மாமியாருக்கு அதை மாதிரி ஏற்படலாமா,
அதே போல் குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை என்பது இன்னும் கூடுமா? இதையும் நம்ம கணிப்பதற்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் கணவருக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலையை தரும், அவருக்கு இதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், படிப்படியாக அவருடைய நிலை என்பது உயருமா, இதை மாதிரி பல விஷயங்களையும் கணிப்பதற்கு இந்த கிரக பொருத்தம் என்பது மிக முக்கியம். ஒரு ஜாதகம் மற்றொரு ஜாதகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கிரகங்களை கொண்டிருக்கா, இல்லை ஆதரவாக செயல்படக்கூடிய கிரக அமைப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த கிரக பொருத்தம். இதன் மூலமாகத்தான் இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த அந்யூன்யமான நிலை என்பது தொடரக்கூடிய நிலை என்பது இருக்கா, அதே நேரத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களிலும் 2 பேரும் சேர்ந்தே பயணிப்பாங்களான்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கஷ்ட காலம் என்று வருகின்ற பொழுது சில பேர் பிரிந்தும் சென்று விடுவார்கள். முக்கியமாக ஒரு கணவன் மனைவி இருவரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நோய் என்ற நிலை என்று வருகின்ற பொழுது சில பேர் பிரிந்து செல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த மாதிரி நிலைகள் இல்லாமல் இருவருக்குள்ளேயும் அந்த அந்யூன்ய நிலை என்பது அந்த கட்டத்திலும் இருக்குமான்னு கணிப்பதற்கு தான் இந்த கிரக பொருத்தம். இதை காட்டுவதற்கு ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்திற்கு ஈர்ப்பாகவும் எதிராகவும் செயல்படக்கூடிய அமைப்பிற்கான்றதையும் பார்க்கணும். இந்த கிரக பொருத்தத்தின் மூலமாக இந்த இருவருக்குள்ளேயும் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய நிலை, விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை, இதுதான் அந்யூன்யம். இந்த நிலைகளை நம்ம கணிப்பதற்கு கிரகங்கள் எந்த அளவுக்கு ஈர்ப்பாகவும் எதிராகவும் ஜாதகத்தில் இருக்கு, அப்போ அதிகமான சதவீதம் எதுக்கு இருக்கா, எதிர்ப்புக்கு இருக்கா இல்லை ஈர்ப்புக்கு இருக்கான்னு நம்ம கணிக்கின்ற பொழுது தான் அப்போது அவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் நல்லா இருக்குன்னு நம்மளால் கணிக்க முடியும். அடுத்த பொருத்தமாக இந்த கால பொருத்தம் என்ற ஒரு அமைப்பும் உண்டு. காலம் என்பது நேரம். எப்படி ஒரு ஜாதகருக்கு ஒரு தசா நடக்குதோ அந்த தசா புத்தி இருவருக்குமே நல்லா இருக்கான்றதையும் பார்க்கணும். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சி, இந்த அமைப்புகளும் இருவருக்கும் சரியாக வராத ஒரு காலகட்டத்தில் என்னதான் ஜாதக பொருத்தம் நல்லாவே இருந்தால் கூட அவர்களுக்கு அதை திருமணம் செய்வது அது ஏற்புடைய நேரம் என்பது கிடையாது. அதுதான் கால பொருத்தம். கால பொருத்தம் என்பது ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய தசா, அந்த தசா அது திருமண வாழ்க்கைக்கு சரியான ஒரு காலகட்டமாக இருவருக்குமே இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் இடத்து தசா நடந்துட்டுருக்கு, வரக்கூடிய வரனுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தசா நடக்குது. அப்போ இந்த இருவருக்கும் திருமணத்தை இந்த நேரத்தில் செஞ்சு வச்சா அவர்களுக்குள் நல்ல புரிதல் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்காது. அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு பிரிவு நோக்கி செல்லும். அதுதான் இந்த கால பொருத்தம். அப்போ சரியான ஒரு காலகட்டத்தில் இணைத்து வைக்கின்ற பொழுதுதான் அந்த திருமண பந்தம் என்பது ஒரு நல்ல ஒரு நீண்ட ஒரு பந்தமாக அவங்களுக்குள்ளே இருக்கும். சரியில்லாத நேரத்தில் சேர்த்து வச்சோம்னா அப்போ அவங்களுக்குள்ள பிரிதல் என்பது வந்துவிடும். திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு பொருத்தமே தவிர அந்த பொருத்தம் மட்டும்தான் ஒரு திருமணத்தையே நிர்ணயிக்குமா என்பது கிடையாது. மிக சில முக்கியமான பொருத்தங்களை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கிரக பொருத்தத்தையும் கால பொருத்தத்தையும் நீங்கள் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது தான் அந்த திருமணம் நீண்ட ஒரு நல்ல ஒரு திருமண பொருத்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையாக செல்லக்கூடிய ஒரு நல்ல பொருத்தமாக அமையும். தோஷங்களை மேலோட்டமாக பார்த்து நம்ம சேர்த்து வைக்கின்ற பொழுது பார்க்கும்போது இருவருக்குமே நாகதோஷம் இருக்குது, இருவருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்குது, இப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியும். ஆனால் அந்த தோஷத்தினுடைய அளவு எப்படி இருக்குது, அதனுடைய வீரியம் எப்படி இருக்குது, இதை கணிப்பதற்கு இந்த பாவ சாமியம் தோஷ சாமியத்தையும் நம்ம ஜாதகத்தில் கணித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய தோஷத்தினுடைய அளவு இருவருக்கும் எந்த அளவிற்கு இருக்கிறது, அப்போ ஆணுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை பெண்ணுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கான்றதை நம்மளால் கணிக்க முடியும். மேலோட்டமாக பார்க்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப சரியாகவே படும். ஆனாலும் இதை கணிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது தோஷ சாமியம். நடப்பு தசா கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சியும் ஒரு ஜாதகத்தில் திருமண நேரத்திற்கு அது ஒரு கால பொருத்தமாக சரியான காலகட்டத்தில் தான் இந்த திருமண நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம் என்பது இருக்கிறதா, இல்லை சற்று ஒரு கால தாமதத்தை தந்து சில மாதங்கள் ஒத்தி வச்சு அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை செஞ்சால் நல்லா இருக்குமா, இதையும் நம்ம கால பொருத்தத்தை வைத்து தான் கணக்கிட வேண்டும்.
திருமண பொருத்தத்தை கணிக்கின்ற பொழுது ஆயுள் பொருத்தம் இருக்கிறதா, அதே போல் ஆண் பெண் இருவருக்கும் புத்திர பாக்கியம் என்பது எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் கணிக்கணும். அதே நேரத்தில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு பிரிவில்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை இருவருக்குள்ளும் இருக்கிறதா, அப்போது வரக்கூடிய வரன் அந்த புரிதல் என்பது வச்சுருப்பாங்களா, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருவருக்குள்ளுமே இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம கணிக்கணும். திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு பொருத்தமே தவிர இது மட்டுமே ஒரு திருமணத்திற்கு பொருத்தமாக ஆகாது. மிக முக்கியமான பொருத்தம் என்பது கிரக பொருத்தம், கால பொருத்தம் மற்றும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமான ஆயுள் பொருத்தம், குழந்தை பாக்கியம், இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்யூன்யமான கிரக பொருத்தங்கள், இவை அனைத்துமே நட்சத்திர பொருத்தத்தில் அடங்காது. இது நட்சத்திர பொருத்தத்தில் இந்த விஷயங்களை நம்மால் கணிக்க முடியாது. அதனால் நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு அடிப்படையான விஷயமே தவிர அது மட்டுமே திருமண வாழ்க்கையை முடிவு செய்யாது. இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் என்னென்ன பொருத்தங்கள் திருமணத்தில் நம்ம பார்க்கணும், அது எதற்கெல்லாம் நம்ம அதிகமான முக்கியத்துவம் தந்து ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையை இணைக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.